எத்தனை பேர் இன்னைக்கு இந்த இம்மானுவேலனை, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்னன்னா, தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் பரலோகம் விட்டு இறங்கி நம்மோடு இருக்கும்படியாக இந்த பூலோகத்திலே மனு உருவம் எடுத்து இங்கே வந்திருக்கிறார். இன்னும் அற்புதமான ஒரு நம்மை தேடி வந்த தேவன். மதங்கள் கடவுளை தேடுகிற ஒரு காரியத்தை செய்கிறது, தேடுகிறார்கள் கடவுளை. இங்கே கடவுள் நம்ம தேடி வந்திருக்கிறார். பெரிய வித்தியாசம். மதங்களில் ஜனங்க கொண்டு போய் அதை எதையும் படைக்கிறார்கள். இந்த தேவனுக்கு, கடவுளுக்கு விரல் கொண்டு போய் பலியிடுகிறார்கள், பல காரியங்களை செய்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அவர் தம்மையே பலியாக கொடுக்கிறார். இங்க இவங்க போய் ஏதாவது கொடுக்குறாங்க அவருக்கு, அங்க அவர் தன்னையே கொடுக்கிறார், தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். இந்த அன்பின் தேவன் எவ்வளவு வித்தியாசமானவர், எவ்வளவு தனித்தன்மை வாய்ந்தவர், இவரை போல் ஒருவர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பேர்பட்ட அன்பின் தேவன், பேர்பட்ட ஒரு அன்பின் செயல் இறங்கி வர்றார் நம்மளோடு இருக்கபடியாக. நம்மளோட ஐடென்டிஃபை பண்றார், அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். உங்களை என்னை போல மாம்சம் ரத்தம் உள்ள சரீரம், அதில் வர்றார், அடையாளப்படுத்திக் கொள்றார். இந்த உலகத்தில் வாழ்றாரு, கடைசியில் நம்மை மீட்பதற்காக தண்ணியே கொடுக்கிறார். கிறிஸ்மஸ்னால் சரியான விதத்தில் அதை கொண்டாடும். இவரை கொண்டாட எல்லா காரணமும் இருக்குது. சிலர் குழந்தை பிறக்க முயற்சி செய்து சில நேரத்தில் 4-5 வருஷம் குழந்தை இருக்காது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவொடனே பெரிய கொண்டாட வைப்பாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லையே. ஏன்னா இது ரொம்ப பிரமாதமான ஒரு ஈவெண்ட்டுங்க. நல்லது, கொண்டாட வேண்டியது தான். பிள்ளை பிறக்காமல் இருந்து அப்புறம் பிறக்கும்போது தான் அருமை தெரியுது இல்லையா? கொண்டாட வேண்டியது தான். ஆனால் இது தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பூலோகத்துக்கு வந்தது. இதுதான் கிறிஸ்மஸ். ஏதோ சாதாரண ஒரு பிறப்பு இல்லை. தேவனே இந்த பூமிக்குள்ளே நுழைஞ்சு மனு உருவெடுத்து நம்ம மத்தியில் வாழ்ந்து நம்மை மீட்கும்படியாக செய்த அற்புதமான காரியம் இது. இதை நிச்சயமாக கொண்டாடணுமா வேணாமா?